கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நீதிமானாய் ஆக்கி நம்மை கர்த்தரிடத்தில் சேர பண்ணி நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இத்தனை பேர் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் என்றால் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ பாவ மனிதர்கள் இருக்கிறார்கள். பாவத்தை முக்கியப்படுத்துகிறவர்கள், உலகத்திலே பதவியை முக்கியப்படுத்துகிறவர்கள், பணம் காசுகளை முக்கியப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே இயேசுவை முக்கியப்படுத்தி இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிட்டு அவருக்கு பின்பாய் சென்று கொண்டிருக்கிற ஜனம் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.